நான் உங்களை பார்த்து கேட்குறேன், பிறந்தப்போ வானம் எப்படி இருந்துச்சு? நம்ம பிறந்து நமக்கு அறிவு தெரிஞ்சு நம்ம வானத்தை பார்க்கும்போது என்ன கலரில் இருந்துச்சு? ப்ளூ கலர், பெருசாக இருந்துச்சு. இப்படி பார்க்க முடியாது, இப்படி பார்க்கணும். அப்படி தான் இருந்துச்சா? இன்றைக்கி எத்தனை வயசாகுது? இது வரைக்கும் ஏதாவது மாற்றம் இருக்குதா அந்த வானத்தில்? இனியும் மாறுமா? எனக்கு தெரியலை. எதனா இனி ஆண்டவருடைய வருகை வரும்போது வேணால் சந்திரன் ரத்தமாக மாறும், வானம் கம்பளியை போல் சுருட்டப்பட்டு போவோம். அப்போல்லாம் நம்ம இருக்க மாட்டோம், வருகையில் பறந்துடுவோம். அதனால நமக்கு தெரிஞ்சு வானம், பூமி, சூரியன், சந்திரன், இடம் தர வேணா மாறும். புது புது பில்டிங் வரும், நம்ம வீடெல்லாம் மாறும், நம்ம மாறுவோம். ஆனால் அந்த வானம் பூமி எனக்கு எங்கே மாறும்? ஆனால் ஆண்டவர் என்ன சொல்கிறாரு? நான் மாற்றி அமைப்பேன்னு சொல்லலை, அது எல்லாத்தையும் அழிச்சிட்டு புதுசாக சிருஷ்டிப்பேன்னு சொல்கிறார். எங்கே சிருஷ்டிக்க போகிறார்? இந்த வசனத்தினுடைய சாராம்சம் என்ன? நான் என்ன நம்புகிறேன்னா, வானம் மாறுறதுக்கு வாய்ப்பே இல்லை, பூமி மாறுறதுக்கு வாய்ப்பே இல்லை. இதுக்குள்ள உங்களுடைய பிரச்சனைகள் எதை வேணால் வச்சுக்கோங்க, இந்த மனிதர் மாற வாய்ப்பே இல்லை, இந்த சூழலை மாற வாய்ப்பே இல்லை. எனக்குள்ளே இருக்கிற இந்த குணங்கள் வாட் எவர் பெரிய பர்வதமாக நிற்கிறது எதுவாக இருந்தாலும் இந்த செருபாபேலுக்கு முன்பாக அது சமபூமி ஆக்கப்படும், மாறவே மாறாது. வாய்ப்பே இல்லைன்னு நான் எதை நினைக்கிறேனோ ஆண்டவர் சொல்கிறாரு, மாற்ற போகிறதில்ல மக, அதை நான் புதுசாக சிருஷ்டிக்க போகிறேன். ஸோ நான் சொன்னேன், ஆண்டவருக்கு சிருஷ்டிகர்த்தர் என்று ஒரு நாமம் உண்டுன்னு. அவர் இங்கேயும் சிருஷ்டிக்கிறார். இந்த சிருஷ்டிப்பு எங்கே ஆரம்பிக்குது? ஆதி ஆகமத்திலே ஆரம்பிச்சிருச்சு. ஆதியிலே தேவன் சிருஷ்டித்தார். வேதம் முழுவதிலும் முக்கியமாக ஆதி ஆகமத்தில் தான் சிருஷ்டிப்பு ரொம்ப